தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஜானதம் சாத்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாபதானம் கலியுதேவம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு நீ அனுபவத்தோட தலைப்பு இந்த பாழடைஞ்ச வீட்டில் தான் பூஜையை பண்ணுறேன், இந்த பாழடைஞ்ச வீட்டில் தான் பூஜையை பண்ணுறேன். இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். மகாபெரிவா யாத்திரையில் இருக்குச்சே ஹூசூருங்கிற இடத்த முடிஞ்சு நடந்து போயிட்டே இருக்கா. அடுத்த இடம் எங்கே தங்க போகிறா அப்படிங்கிறத பார்த்துட்டு மற்ற பேருக்கு தான் அது பெரியவாளுக்கு பரமேஸ்வரனுக்கு தெரியும் எங்கே தங்க போகிறோன்னு அவர் டிசைட் பண்ணியாச்சு. இவாளுக்கு தெரியல. வழியில் ஒரு மடு மாதிரி இருந்தது. அங்கே துங்கபத்ரா ஜலம் ஓடிந்தது. அதாவது டிபி டேம்னு துங்கபத்ரா டேமு அதை நோக்கி தான் நடந்து போயின்னு இருக்கா. ஆனால் அங்கே போவாளான்னு தெரியாது. எல்லோரும் அங்கே என்ன நினச்சின்னு இருக்கா. ஏன்னா அந்த துங்கபத்ரா டேம் வந்து ஒரு அங்கே பெரிய காலனி இருக்க போல இருக்குது. அந்த டிபி டேம் ப்ராஜெக்ட் வந்து செக்ரட்டரி வந்து துரசாமி ஐயர்ன்றவர் ஓடி வந்தார் பெரியவாளை பார்த்துட்டு. துங்கபத்ரா ஸ்டீல்ஸ் ஆதிநாராயணா அப்படிங்கிறவர், அப்புறம் செயில் அதுலேருந்து நரசிம்மன்றவர், இவெல்லாம் வந்தா. அவள்லாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவாவா இடத்துக்கு வரணும்னு கேட்டுண்டா பெரியவாளை. பெரியவா எங்கள் இடத்துக்கு வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கூப்பிடுறா. மாபெரிவா கண் பார்வை மட்டும் வேறு ஏதோ பக்கம் போயிட்டே இருக்குது. அவள் 3 பேரும் பேசிகிட்டே இருக்கா, எங்கேயோ போகிறது. அங்கே வந்து அந்த ரோடோட மறுபக்கத்தில் இவள் பேசிகிட்டு இருக்க பக்கத்துக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஆலமரம் இருக்குது. அது முடிஞ்சு ஒரு அரச மரம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரெய்ஸாக ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் வந்து பாழடைஞ்ச வீடு இருக்குது, ஒரு ஓட்டு வீடு. அதை பெரியவா பார்த்துட்டே இருக்கா. பக்கத்தில் ஏகாம்பரம் மாமா இருந்தா. அவர்கிட்ட வந்து ஏதோ விஷயத்த சொன்னார். ஏகாம்பரம் மாமா கேட்டால் பெரியவா அங்கே தங்க போகிறாளா அப்படின்னு பெரியவா கேட்டார் ஏகாம்பரம் மாமா. அவர் பெரியவா அப்படி தலையாட்டினார் ஆமான்ற மாதிரி. அப்போ வந்து என்ன பண்ணார், இந்த விவரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகாம்பரம் மாமா வந்து அங்கே போய் கிளம்பி போய் பக்கத்தில் எங்கேயோ யாரையோ கேட்டிருக்கார். தெரிஞ்சுன்னு வந்து திருப்பி சொன்னார். அதை வந்து எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டு அவளுடைய செக் போஸ்ட்டாக அது இருந்திருக்கு ஒரு காலத்தில். இப்போ அதை மாற்றிட்டா. அதனால் வந்து அந்த பில்டிங் அப்படியே பாழடைஞ்சு போய் கிடக்கு. ஆனால் அதுக்கு வந்து பூட்டை போட்டு அந்த பூட்டு வேறு ஏதோ எக்ஸைஸ் ஆஃபீஸில் இருக்குது போல இருக்குது. அதனால் சைக்கிளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏகாம்பரம் போய் அந்த சாவியை பெரியவா வந்திருக்கான்னு சொன்னோன்னா அவள் சாவி கொடுத்துட்டா போல இருக்குது. அதை வாங்கிட்டு வந்துட்டார். இதெல்லாம் வந்துட்டா. இப்போ அதெல்லாம் ஒரே டஸ்ட்டு. அது எவ்வளோ காலமாக யூஸ் பண்ணாமல் இருக்குன்னா எப்படி இருக்கும், ஒரு அழுக்கமாக இருக்குது. அதை வந்து அங்கே பக்கத்துலேருந்து தண்ணி எடுத்து அதை வந்து வாஷ் பண்ணி இதை சாணத்தால் இதை பண்ணி தொடச்சி கிடிச்சி எல்லாம் பண்ணி பண்ணோம். டிபி டேம் வந்தால் ரொம்ப சௌகரியமாக தங்கலாமே அப்படின்னு அவள்லாம் கேட்டால் பெரியவா வந்து பதில் எதுவுமே சொல்லலை அவளுக்கு. அவள் கூப்பிட்டா பெரியவா பதில் சொல்லலை. அவள்லாம் திருப்பி கூப்பிட்டுட்டே இருந்தா. பெரியவா வந்து ஒன்றுமே பெரியவா அங்கே வந்து தங்கலாமே டிபி டேம்னுவா டேமில் அது இருக்கக்கூடிய குவார்ட்டர்ஸ் அது அங்கே. அதனால் பெரியவா வந்து சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறி உட்காந்துக்க சொல்லிவிட்டு, ஏன்னா பெரியவா அங்கே ரோட்டில் உட்காந்துக்க முடியும். அவர் போய் எல்லாத்தையும் ஏகாம்பரம் மாமா மற்ற 1-2 பேரை கூட்டிட்டு அதுக்கான சாவியை போய் வாங்கின்னு வந்து தண்ணி ஜலத்தை எடுத்து அதெல்லாம் முதல்ல பெருக்கி இது பண்ணி ஜலத்தால் இது போட்டு அது நல்லா அலம்பி விட்டு அதுக்கப்புறம் சாணத்தை வாங்கின்னு வந்து அதில் சாணத்தில் இது பண்ணி மடியாக்கி அங்கே பெரியவா வந்து தங்கிறதுக்கான வசதி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து, பெரியவாளுக்கு லைட்டு வேண்டாம், ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டா போகிறோம், அவனை காற்று வந்துடும், இருந்தாலும் இல்லைனாலும் கவலை இல்லை பெரியவாளுக்கு. அந்த இதை க்ளீன் பண்ணி அவர் விட்டுட்டார்.
பெரியவா ஒரு குப்பை கூலமாக இருந்தது எல்லாமே எல்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டு எல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்துப்போம். இப்படி இருக்குது. அப்போ கண்ணன் மாமான்னு வந்து உண்டு கூட கைங்கரியம் பண்ணுறவர். அவர் பார்த்தாரு பெரியவா கிட்ட வந்து பெரியவா பூனை அப்படின்னா கொஞ்சம் பயப்படுவான்னா என்ன, பூனை ஒன்றும் பண்ணாது, பெரியவாளை சிங்கமே ஒன்றும் பண்ணாது, பெரியவா பரமேஸ்வரன். ஆனால் அந்த பூனை முடி இருக்கு இல்லையா, நான் தான் பூனை நம்ம வீட்டிலலாம் வளர்க்கக்கூடாதுன்றது சாஸ்திரம் சொல்கிறது. இந்த பூனை முடி விழக்கூடாது, அது ரொம்ப அபச்சாரம், அது விழுந்தா. அதனால் அது அவர் என்ன சொன்னார், பூனை இருக்குன்னா பெரியவா வந்து கிளம்பிடுவா அந்த இடத்த விட்டுன்னு, பூனை தோளில் இங்கே நிறைய இருக்குது அப்படின்னு கண்ணன் ஒரு விட்டு பார்த்தார். பெரியவா ஏதாவது அதனால் கலங்குவார்னு பார்த்து பெரியவா சொன்னால், பூனை இருந்தால் நல்லது தானே, பெருச்சாளி எலி இந்த தொந்தரவுலாம் இருக்காது, பூச்சிகள்லாம் வராது, பரவாயில்ல நல்லது தான் அப்படின்னார். அதுக்கெல்லாம் அவர் அசர்வார். அப்புறம் அவர் அங்கேயே பூஜை பண்ணிட்டார். ஒரு நாள் இருந்தாரோன்னு தெரில, அதுதான் அவர் ஏதோ விஷயத்துக்காக வந்திருக்காரு, அதுதான் பெரியவா பரமேஸ்வரன் அங்கே இருந்திருக்கார். அப்புறம் அடுத்த நாள் திருப்பி அவர் கிளம்பி டிபி டேம்லாம் போயிருப்பார், அடுத்த விஷயம். ஆனால் அன்றைக்கி பண்ணல. ஏன்னு கேட்டால் அந்த இடத்த பார்த்தோடனே பரமேஸ்வரனுக்கு அந்த இடம் என்னதுன்னு தோணிடுது. மற்ற பேருக்கு ஒன்றும் என்ன ஏதாவது புஸ்தகத்தில் எழுதி போட்டிருக்காளா இந்த மாதிரி விஷயம் இந்த இடத்துல இருக்குதுன்னு. பெரியவா வந்து அடுத்த நாள் சொல்கிறானா, 59வது ஆச்சாரியாள், நம்ம மடத்து ஆச்சாரியால் போதேந்திராள் இந்த இடத்துல நிறைய நாள் தங்கி பூஜை பண்ணியிருக்காராம். அப்படி தங்கியிருக்கும்போது நான் இந்த இடத்துல அந்த ஒரு நாளாவது தங்கி பூஜை பண்ண வேணாமா, அவருடைய பாதம் பட்ட இடம் இல்லையா, தங்கி அவர் வாசம் பண்ண இடம், நிறைய நாள் இருந்திருக்காரு இங்கே, நான் ஒரு நாளாவது தங்கலாமேன்னு இங்கே தங்குறேன் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு பெரியவா சொல்கிறாளாம். அது பின்னாடி தெரிஞ்சுட்டா. ஆனால் அந்த மாதிரி ஒரு பாழடைஞ்ச ஒரு எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு செக் போஸ்ட்டில் அவர் தங்கியிருப்பார்னு இவருக்கு எப்படி தெரியும்? எந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கா? பெரியவா பரமேஸ்வரன் நல்லா தெரிஞ்சிருத்து அவருக்கு. அதனால் அவருக்கு தெரியுது. ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதவேஸ்வரன் மகாபிரிய பாதவேஸ்வரன்.